வெல்கம் ஜேஎஸ் ஸ்ருதிலயா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பகவத்கீதையில் பூர்ணத்தின் வைபவம் என்கிற 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா உயிர்கள் பற்றியும் தான் அதில் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை பற்றியும் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். அவற்றை பார்ப்போம். நான் எல்லா உயிர்களின் இதயங்களிலும் அமைந்திருக்கும் ஆத்மா நானே என்கிறார். எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஒளிகளில் நான் சூரியன், மருதுகளில் நான் மரிசி, நட்சத்திரங்களில் நான் சந்திரன், வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் இந்திரியன், புலன்களில் மனமும், உயிரினங்களில் உயிர் சக்தி ஞானமும், ருத்ரர்களில் சிவபெருமானும், யக்ஷ ராட்சர்களில் செல்வத்தின் இறைவன் குபேரனாகவும், வசுக்களில் நான் நெருப்பாகவும், சிகரங்களில் நான் மேரு, புரோகிதர்களில் நான் பிரகஸ்பதி, படைத்தலைவரில் நான் போரின் இறைவனான ஸ்கந்தன், நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம், பெருமுனிவர்களில் நான் பிருகு, சப்தங்களில் நான் தெய்வீகமான ஓம், யாகங்களில் புனித நாமத்தை கூறும் ஜபம், அசையாதவற்றில் நான் இமயம், மரங்களில் நான் புனிதமான ஆலமரம், தேவர்களில் முனிவர்களில் நான் நாரதன், தேவகானம் செய்யும் கந்தர்வர்களில் நான் சித்திரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி, குதிரைகளில் கடலிலிருந்து எழுந்த நித்தியத்துவத்தின் அமிர்தத்தில் பிறந்த உச்சைஸ்ரவன், பட்டத்து யானைகளில் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன், ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் அளவற்ற பால் தரும் சுரபி, இனவிருத்தி காதல் கடவுள் மன்மதன், சர்ப்பங்களில் நான் வாசுகி, தெய்வீக நாகத்தில் அனந்தன், நீர்வாழ் தேவதை வருணன், முன்னோர்களில் நான் அரியமா, நீதிபதிகளில் யமன், தைத்திய அசுரரில் நான் பிரகலாதன், அடக்கி ஆள்வதில் நான் காலம், மிருகங்களில் சிங்கம், பறவைகளில் விஷ்ணு வாகனமான கருடன், தூய்மைப்படுத்துவதில் நான் காற்று, ஆயுதம் தரிப்பவரில் நான் ராமன், மீன்களில் நான் மகரம், பாயும் நதிகளில் கங்கை, எல்லா படைப்பின் ஆதியும் அந்தமும் நானே, விஞ்ஞானத்தில் ஆன்ம விஞ்ஞானம், விவாதப்பூரில் உண்மை, எழுத்துக்களில் ஆகாரம், கலவை சொற்களில் இரு சொல், தீராத காலம் நானே, படைப்பாளரான பிரம்மா, அழிக்கும் மரணமும் நானே, எல்லா உற்பத்தியும் நானே, பெண்களில் அவர்களின் புகழ், அதிர்ஷ்டம், அழகான பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, கற்பு, பொறுமை ஆகியவை நானே, மந்திரங்களில் இந்திரனுக்கு பாடப்படும் பிரகத் சாமம் நானே, கவிதைகளில் காயத்ரி, மாதங்களில் மார்கழி, பருவங்களில் வசந்தம், ஏமாற்றுபவரில் சூது, ஒளிர்பவரில் தேஜஸ், வெற்றி, தீர செயல், பலவானில் வலிமை, ரிஷினி குலத்தோன்றல் வாசுதேவன், பாண்டவரில் அர்ஜுனன், முனிவரில் வியாசர், பெரும் சிந்தனையாளர் உஷனா, கண்டிப்பில் செங்கோல், வெற்றியை நாடுவதில் நியாயம், இரகசியத்தில் மௌனம், அறிவில் ஞானம், எல்லாவற்றின் உற்பத்தி விதையும் நானே, அசைவன அசையாதவற்றில் அனைத்திலும் உள்ளேன், எல்லா புகழ்பெற்றவை என்னுடைய தேஜஸான ஒளியில் இருந்து தோன்றுகிறது. இவ்வாறு தான் அனைத்திலும் இருப்பதாக அர்ஜுனருக்கு அருள்மழை பொழிகிறார். நாம் இவற்றிலிருந்து நாமும் தெரிந்து கொள்வோம். அனைத்துமாக இருக்கும் கிருஷ்ண பகவானின் அருளை பெற்று நாம் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கிருஷ்ணரின் அருள் பெறுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று அந்த கண்ணனின் ஸ்ரீ கிருஷ்ணனின் புகழை பாடி நாம் அந்த ஆண்டவனின் பாதத்தில் சரணடைவோம். அனைவரும் இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும்
அந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெற வேண்டும் என்றும் நான் எப்போதும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எங்கள் சேனலை லைக் செய்து கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.